இப்போ இந்த திராவிட இயக்கத்தை இப்போ நீங்கள் வந்து இன்னும் கொண்டு சேர்க்கணும்னா இப்போ இருக்கிற கட்சியில் இளைஞரணியை சேர்த்தீங்க, இல்லைன்னு சொல்லலை, இளைஞர்கள் சேர்த்தீங்க. அவங்களுக்கு இதை கடத்துவீங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று, இதே போல் ஒன் ஆர்மி அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை கொண்டாந்து வைக்கணுமா? அப்போ தான் அந்த ஓட்டு வருமா? இல்லை, புரியல. வசீகரமிக்க ஒரு தலைவரை கொண்டாந்து வச்சாதான் இனிமே திமுக ரன் ஆகுமான்னு. இப்போ திமுகவில் எப்பவுமே தெரிஞ்சுங்க, திமுக கலைஞர் அண்ணாவுக்கு பிற்பாடு கலைஞர்கிட்ட வந்தது, கலைஞருக்கு பிற்பாடு வந்து தளபதி ஸ்டாலின்கிட்ட வந்திருக்குதுன்னு சொன்னால் அவர்களாக அதை செய்யலை. எப்பவுமே திராவிட இயக்கம் திமுக இந்த பெரியார் இயக்கம் உருவானதுக்கு பிற்பாடு தமிழ்நாடு எப்பவுமே பாருங்கள், இங்கே சாதி கட்சிகள் நிறைய இருக்கும், சாதி சங்கங்கள் இருக்கும், ஜாதி கட்சிகள் கூட இருக்கும். ஆனால் ஒரு பொது தன்மை என்பதில் ஜாதிக்கு வெளியே இருக்கிற பாட்டில் தான் மக்கள் பெரும்பான்மை தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள், இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. அது நிகழ்து. அது எம்ஜிஆருக்கு நிகழ்ந்தது, கலைஞருக்கு நிகழ்ந்தது. கலைஞருக்கு ஏன் நிகழ்ந்ததுன்னா, கலைஞருக்கு ஜாதி பின்புலம் கிடையாது, பெரும்பான்மை ஜாதி பின்புலம் கிடையாது. அப்போ திமுகவில் இருக்கிறவங்க அவர் எல்லாரும் தன் தலைவரை பார்க்குறாங்க. கலைஞர் ஒரு பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவராக, ஒரு ஜாதி உணர்வு உள்ள தலைவராக இருந்திருந்தா கலைஞருக்கு அப்புறம் தலைவரை வந்திருக்க முடியாது. நீங்கள் கலைஞரை தவிர்த்துட்டு வேறு யாரும் அந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் ஒரு ஜாதி அடையாளம் கிடைச்சிருக்கான், தன் ஜாதிக்காரர்கள் அடையாளம் கிடைச்சிருக்கோம். அது வராது. பெருந்தலைவர் காமராஜருக்கு அது நிகழ்ந்தது. பெருந்தலைவர் காமராஜர் தமிழர் தலைவர் தான் இருந்தார், எல்லாருக்குமான தலைவராக இருந்தார். அதற்கு பின்னால் அவருக்கு ஒரு சாதி அடையாளம் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு அவர் வந்து இதில் விருதுநகரில் நின்னார். விருதுநகரில் நின்னும் போது அவருக்கு வந்து சாதி பின்புலம், அவர் சார்ந்த சமூக பின்புலம் வரும்போது அவர் வந்து என்ன ஆச்சுன்னா மற்ற சமூகங்கள் கைவிட்டுருவாங்க, பெரும்பான்மை சமூகம். நீங்கள் இயல்பாக அது நடக்கும். எடப்பாடிக்கு தான் நிகழ்ந்திருக்கு, எடப்பாடி நடக்குது. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் ஜாதி பின்புலம் கிடையாது. மக்கள் அப்படித்தான் விரும்புறாங்க. கலைத்துறையிலும் சரி, அரசியல் துறையிலும் சரி, தமிழ்நாட்டின் அரசியல் ஜாதிக்கு வெளியே இருக்கிறது. இங்க ஜாதி பின்புலம் உள்ளவங்க குறைந்த காலத்தில் தன் ஜாதி சங்கத்துக்கு தலைவராகலாம், ஆனா அது பின்னால்தான் போகும், அதுக்கப்புறம் மேல வர முடியாது. எவ்வளவு ஜாதி சங்கங்கள் உருவானாங்க, வர முடியாது. இனிமே தமிழ்நாட்டில் ஐடியாலஜிக்கல் இப்ப விஜய் வந்திருக்கிறாருன்னா விஜய்க்கு ஒரு ஜாதி பின்புலம் கிடையாது. விஜய் வந்து அதுக்கப்புறம் ஏன் விஜய் விரும்புறாங்க அப்படின்னா அவர் ஒரு ஜாதி பின்புலத்தில் சுருக்க முடியாது. விஜய்க்கு ஒரு ஜாதி அடையாளம் கிடைச்சிருந்தா அவருக்கு இந்த வெற்றி கிடைச்சிருக்காது. ஏன் அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு இருந்தது. அவர் தமிழர், அவரு மிக சிறந்த நடிகர். எம்ஜிஆர் தமிழர் கிடையாது, அவர் வெளி சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் நடிகர் திலகம் வந்து இன்னொரு பக்கத்தில் அவர் தோல்வி அடைஞ்சது காரணம் என்ன, அவருக்கு ஒரு ஜாதி பின்புலத்தை தமிழ் அடையாளத்தோடு இங்கே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ நீங்கள் பொது சமூகத்துக்குள்ளார நடிகர் திலகமா எம்ஜிஆரான்னு கேட்டால் எம்ஜிஆர் தான் ஓட்டு போட்டாங்க. அது மட்டும் இல்லை, நடிகர் திலகம் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்களே எம்ஜிஆர் தான் ஓட்டு போட்டாங்க. நீங்க ஒண்ணு கூட முக்குளத்தோர் சமூகத்தின் மரியாதைக்குரிய தலைவராக முத்துராமலிங்க தேவர் இருந்தார். ஆனா எலெக்ஷன்ல ஓட்டு போடுற மக்கள் பாத்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவருக்கு ஓட்டா எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க. அப்ப மக்கள் என்ன விரும்புறாங்கன்னா சாதி உணர்வு, சாதி சங்கம், தன் ஜாதிக்காரங்க அதெல்லாம் இருக்குது. ஆனா பொது அடையாளத்துக்குள் ஒரு தலைவரை இங்க எங்க விரும்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா சாதி பின்புலம் கொண்டவர்களாக இருந்தால் அதை விரும்புவதில்லை. அது வைகோவுக்கும் இருந்தது, விஜயகாந்துக்கும் இருந்தது.